ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி சிஎம் ஆனதை பற்றி ப்ரெஸ் மீட் கிட்ட பேசியிருக்காரு. அதாவது புதிய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு எங்களோட துறையில் இருந்து முதல்வர் வந்திருக்காரு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரிசல்ட் அன்னைக்கே தளபதியை நேராக கால் பண்ணி பேசினேன், எப்பவும் போல் அதே அமைதியோட சொல்லுப்பா, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் விசாரித்து என்னோட வாழ்த்துக்களையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் தளபதி எந்த முடிவு எடுத்தாலும் சிறப்பாக செய்வார். ஸோ ஆட்சியுமே அப்படி தான் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ கரெக்டான ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா தளபதியோட நேச்சரை பார்த்திங்கன்னா என்ன விஷயம் பண்ணாலும் அதை 100% ஈடுபாடோடவே பண்ணுவார். ஸோ நிறைய பேர் தளபதிக்கு என்ன அரசியலில் தெரியும், எப்படி ஆட்சி நடத்துவார், இந்த மாதிரி நிறைய கேள்விகளை முன் வச்சாலும் நான் பர்சனலாக தளபதியை பாலிடிக்ஸில் நம்பினதுக்கு அவரோட இந்த நேச்சர் தான் காரணம். ஏன்னா சினிமாவில் தளபதி எப்படி நம்பர் 1 இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது கண்கூடாக பார்த்துருக்கோம். ஸோ சினிமாவில் இருக்கிறப்போ எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணும்போது ஸோ அதனால் தளபதியை வேறு எந்த துறையிலையும் எடுத்து போட்டாலும் அதில் என்னவெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பார். ஸோ அதனால் ஒரு நல்ல பொலிட்டீஷியனு தேவையான எல்லா குவாலிட்டியுமே தளபதி கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் இப்போவும் பார்த்திங்கன்னா தளபதி அதிகமாக பேச மாட்டார், சட்டமன்றத்தில் இமீடியட்டாக பதில் கொடுக்கவும் மாட்டார், ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாருன்னு நிறைய பேர் விமர்சனங்கள் இருக்குது. பட் சீக்கிரமே இதை எல்லாத்தையுமே பண்ணுவார். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் மாதிரி காலையில் போயிட்டு நைட்டு தான் ரிட்டர்ன் வராரு வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா தளபதியோட பேசிக்கான டிசிப்ளின். ஸோ ஆல்ரெடி வெறித்தனமாக வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இந்த ஒரு உழைப்புக்கு டெஃபினட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக கூடிய சீக்கிரமே ஒரு ஆன் ரவுண்டு பொலிட்டீஷியனாக மாறிடுவார்.